ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உங்ககிட்ட இருக்க கவர்மெண்ட் லேப்டாப் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல இருக்க லோகோ எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லினோவா லேப்டாப்ல எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஆசர் லேப்டாப்ல எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, லினோவா லேப்டாப்ல ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியா சேஞ்ச் ஆகும். பட் ஆசர் லேப்டாப்ல அப்படி இல்லை, நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றது மாதிரி இருக்கும். அப்படின்னா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, நிறைய பேருக்கு ஒரே டவுட்டா இருக்கு, இந்த கவர்மெண்ட் லோகோவை ரிமூவ் பண்ண முடியுமான்னு. ஸோ கண்டிப்பா முடியுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆக்சுவலா இந்த டவுட் வந்து ஒரு வீடியோக்கு கீழே ஒரு மெம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களை, இதுவரைக்கும் நீங்க இந்த தமிழ் வாட்டி ஆப் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பக்கத்தில் பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ உடனே அடுத்த செகண்டே உங்களோட யூடியூப் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ எனக்கு எங்க போகலாம், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லினோவா லேப்டாப்ல எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்க லேப்டாப் ஆன் பண்ணும்போது கவர்மெண்ட் லோகோ வரும். ஸோ அந்த லோகோ வரதுக்கு முன்னால F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பூட் மெனுன்னு இந்த பேஜ் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இந்த பூட் மெனு ஆப்ஷனில் செலக்ட்ல இருக்கும். ஸோ நீங்கள் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் கீபோர்டில் இருக்க டேப் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் அது சேஞ்ச் ஆகிரும். அப்ளிகேஷன் மெனுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்த உடனே என்டர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜில் உங்களுக்கு ஆக்சுவலாக மெனு பேஜில் இப்போ செலக்ட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப் பேஜுக்கு கொண்டு ஸோ உங்கள் கீபோர்டில் இருக்க ஆரோ மார்க்கில் ரைட் சைடு உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் பேஜுக்கு கொண்டு வந்துருங்க. ஸ்டார்ட் அப் பேஜை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பூட் மோட்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வேற ஒன்று பண்ணாதுங்க, செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க, குயிக் டயக்னோசிஸ்னு. ஸோ செகண்டரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரை கிளிக் பண்ணிருங்க. செகண்டரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு என்ட்ரை கிளிக் பண்ணுங்க. அதை செலக்ட் ஆகிரும். இதை நீங்க சேவ் பண்ணணும். ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் சேவ் அண்ட் எக்ஸைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கீ கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். F10 தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஸோ F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோன்னு உங்களுக்கு எஸ்ஆர் நோன்னு கேட்கும். எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் லோகோ கண்டிப்பாக இருக்காது. ஓகே, ரிமூவ் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆசர் லேப்டாப்ல எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு acer.comன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. acer.com கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். ஸோ அதில் டாப்ல வந்து சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு பாருங்க, ஃபர்ஸ்ட் டிரைவர் அண்ட் மேனுவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி தானே. சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஜுக்கு வாரதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த பேஜுக்கு வர லிங்கை வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்துக்கலாம். ஓகே, ஸோ அது வந்த உடனே இதில் வந்து சீரியல் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்கள் லேப்டாப்ல இருக்க சீரியல் நம்பரை கொடுத்து ஃபைன் கொடுத்து நான் என்ன நடக்கணும்னா அதுக்கான என்னென்ன டிரைவர்ஸ் வேணும்னு கேட்கும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு இந்த டிரைவரில் எந்த டிரைவர் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே வந்து கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பட்டன் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு என்ன பிராண்டோ அந்த பிராண்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் பிராண்டை செலக்ட் பண்ணிட்டேன். பிராண்டை செலக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு கீழே அடுத்த பட்டன் விசிபிள் ஆகும், மாடல்னு ஒரு பட்டன் விசிபிள் ஆகும். மாடலை சூஸ் பண்ணணுங்களுக்கு அது என்ன மாடல் லேப்டாப் அது மேலே வந்துடும். ஸோ அப்படியே கீழே பாருங்கள், அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து அதாவது என்ன ஓஎஸ்க்கு நீங்கள் இதை டிரைவரை டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களா அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு திரும்ப நிறைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன டிரைவர் வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிரைவர் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன டிரைவர் வேணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க டிரைவரை டவுன்லோட் பண்ணுங்கள். ரைட் சைடில் டவுன்லோடுன்ற பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் 5 MB தான். ஸோ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் ஆன அப்புறம் இது வந்து சிப் ஃபைலாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வின்ரர் ஆப் போட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வின்ரர் ஆப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வின்ரர் ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணணும் இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் நீங்கள் வின்ரர் ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். இதை ஓப்பன் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 3 ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வேற ஏதாச்சும் லேப்டாப் நேம் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த டிரைவரை டவுன்லோட் பண்ணால் சில டைம் இந்த மாதிரி ஃபைல்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு.
அந்த ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணணும்னு. இதில் நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணணும்னா சென்டரில் WinFlashனு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளால ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ் ஆகும்போது நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்த அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சால் உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகி ஓப்பன் பண்ணும்போது உங்கள் ஆசர் லேப்டாப்பில் என்ன இருக்காது, கவர்மெண்ட் லோகோ இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.